I was Samanat Capital Mount Academy channel இருந்து. ஸோ ஆஃப்டர் 3 days ஒரு பரபரப்பாக இருந்திருக்கும். 3 நாள்னது ஒரு பெரிய கேப். பட் ஆஃப்டர் தட் நல்லாவே இனி வந்து நிஃப்டி மேலே போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து 385 பாயிண்ட் நிஃப்டி மேலே போயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பெரிய அளவில் நிஃப்டிக்கு நீ கை கொடுத்தது. அது எல்லாமே நம்ம சார்ட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட் பிட். Who trade on inside information or stealing our money? Charts reflect all trade by all market participants, including insiders. ஸோ நம்ம இதில் லாஸ்ட் செஷன் கூட சொல்லியிருந்தோம், இன்சைடர் ட்ரேடர்ஸ் வந்துட்டு இது திருடுற மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன தான் அவங்க திருடுனா கூட இது எல்லாமே வந்து சார்ட்டை ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம பெரிய அளவு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ டெக்னிக்கலாக வந்து சார்ட் எப்படி கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னாக்கா இன்ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரிய விஷயம். அது நிஜமும் கூட. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடியை அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. அதாவது லாங் டேர்மில் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ நீங்கள் நிலைநிறுத்திக்கொள்ள உதவும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பர் புல்லிஸாக முடிஞ்சிருக்குது. 385 பாயிண்ட். ரீசன்ட் பாஸ்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். 21,737 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2679 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 1545 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1042 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 92 ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கேன். ஸோ 199 ஸ்டாக்ஸ், ஒரே ஒரு ஸ்டாக் தான் கம்மி 200க்கு. 9 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட் வந்து டச் பண்ணிக்க நல்ல விஷயம். 63 ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சூப்பர் புல்லிஷ்னஸ்ன்னு சொல்லலாம். 259 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை. நல்ல ஒரு நம்பர். ஒன்லி 15 ஸ்டாக் டச் த 52 வீக் லோ. ஸோ நல்ல ஒரு மாசிவ் டிஃபரன்ஸில் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது அப்படின்றது தான் வந்து இது காட்டுது. ஸோ இது வந்து அன்டில் நம்ம பட்ஜெட் வரைக்கும் இல்லை மாற்றம் எதுவும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், மேபி புல்லிஷ்னஸ்க்கு கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது நிஃப்டின்னு பார்த்தோம். நிஃப்டி நிறைய கான்ட்ரிபியூட் ரிலையன்ஸ்ன்னு பார்த்தோம். அது தவிர வேறு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 142.3 பாயிண்ட்ஸும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 37.63 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் அலோன் வந்துட்டு 50% ஆஃப் த நிஃப்டி வந்து இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த என்ன சொல்கிறது, வெயிட்டேஜ் ஆஃப் த ஹெவி வெயிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபி 14.73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன், ஐடிசி 14.08 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன். ஸோ யாரும் கண்ணு பற்றக்கூடாதில்ல, ஏதோ ஒரு சில நெகட்டிவ் வேணுமில்ல, அதுதான் இது. எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம எஃப்ஐ டேட்டா அப்டேட் ஆகலை. இருந்தாலும் நம்ம பழைய ரெக்கார்டு வர பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் பார்த்திங்கன்னா இந்த மந்தில் எஃப்ஐஐ வந்து 35,778 கோடி நெட் செல்லிங்கில் இருக்காங்க. டிஐ வந்து 19,976 கோடி வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 ட்ரேடிங் செஷனில் வந்து இது மேபி 40 டச் பண்ண கூட ஆகலாம், சொல்ல முடியாது. மேபி இன்றைக்கி சூப்பர் புல்லிஷ்னாக வந்திருக்கனால வந்துட்டு இது மேபி கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வாட் எவர் மேபி இங்கே ரொம்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கனாக்கா, இந்த ஒரு லாஸ்ட் 23rd, 24 and 25th வந்து மேசிவ் பை அண்ட் செல்லிங்கில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் அவங்க பண்ணியிருக்கலாம். மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மேபி அடுத்த மூவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பை பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அப்படின்றது தான் இது நமக்கு கொடுக்குற ஒரு சிக்னிஃபிகன்ஸான விஷயம். ஓகே, ஸோ மந்த்லி வைஸ் நம்ம எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம். ஸோ இங்கே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,352. ஸோ ஓப்பனிங் வந்துட்டு 21,433. ஸோ பெரிய வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப் அப் கொடுத்தா கூட அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து கிராஜுவல் அப்சைட் மூவ் தான். எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைனே கிடையாது. ஒன் சைடு மார்க்கெட்டாகவே வந்து நீங்கள் நல்ல ஒரு அப்சைட் மூவே வந்து முடிஞ்சிருக்கு. ஈவன் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கூட வந்துட்டு அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 44,866. ஒரு கேப் அப் வந்து 45,171. நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு எகைன் அங்கேருந்து வந்து நல்ல ஒரு மேலே வந்தது. தென் ஆஃப்டர் தட் வந்து கண்டினியூஸாக சைட்வேஸில் தான்.
ஸோ நிஃப்டி ஏறின அளவுக்கு இது ஏறல. நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் ஏறுதுனாக்கா அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து 250 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஏறணும். ஸோ அந்த வகையில் வந்து நிஃப்டி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணலை. ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சதுனால வந்து இந்த இது. பட் அது வந்து நல்லாவே ஒரு விக்ரஸாக அப் சைடில் இல்லை அப்படின்றத காட்டுது. பட் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. சரி, நம்ம ஓவராலாக ட்ரெண்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இப்போ பார்க்கலாம் அர்த்தம் இருக்குது. என்னக்கா இப்போ தான் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு இப்போ தான் வந்து மந்த்ஸ் பிகின் ஆகிருக்கு இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ கான்ட்ராக்ட் அக்யூமுலேஷன் பெரிய அளவில் இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days போச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறதுல மேக்ஸிமம் பார்க்கல ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நேராக சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த 21,500 ஒன்ஸ் அகெயின் வந்து இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஸோ இந்த 21,200 இந்த ஜோன் வந்து நிறைய ட்ரேட் ஆனது. 21,200 21,800 இந்த ஜோன் நல்ல ட்ரேட் ஆன ஜோன் இது. ஸோ இந்த வந்து பிரேக் பண்ணோம். இந்த 800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் அனதர் ஒரு ஆல் டைமை வந்து ஈஸியாக பண்ணிடும். ஸோ அனதர் ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து இந்த வந்து பிரேக் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. இண்டிகேட்டரில் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு இப்போது மொமெண்டம் வந்து கொஞ்சம் கெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ கெயின் ஆகிட்டு இப்போது 60 இருக்குது. ஸோ அகெயின் சப்சிக்வெண்ட் செஷன் வந்து அதுவும் பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லா ஃபேவராக இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே போய்ட்டும். நல்லா ஈவன் வந்து 22,800 கூட வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 45,000 வந்து இப்போ இமீடியட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸில் இருந்து. ஸோ லாஸ்ட் 3 செஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நல்ல ஒரு கீழே போய்ட்டு எகைன் அது சப்போர்ட்டில் முடிஞ்சிருந்தது. எகைன் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் முடிஞ்சால் கூட எகைன் க்ளோஸ் டு சப்போர்ட்டில் தான் இருக்குது. அது லாஸ்ட்டு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து பெரிய அளவு விழ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து மேலே அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டை விட தள்ளி மேலே இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பட் இன்னும் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி போகிறதுன்னு நினைக்க முடிய மாட்டேங்குது. நிஃப்டி கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி கொடுக்கல. பட் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு அப்சைடில் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து மொமெண்டம் வந்து கெயின் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணாமல் வந்து பேங்க் நிஃப்டி பெரிய அளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ஸ்டாக் வச்சுவே நம்ம டோட்டல் மார்க்கெட் டிசைட் பண்ணிட முடியாது. நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் அது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்றைக்கி 230 பாயிண்ட் 1.40% வந்து நல்ல அப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ லாஸ்ட் 3 செஷன்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்ரஸ். ஸோ இந்த இண்டெக்ஸும் சரி, மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸும் சரி, மிட் கேப் 250 இண்டெக்ஸும் சரி, இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே 228 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ். ஸோ நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ஹெவி வெயிட் மட்டுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதனால் வந்து நிஃப்டி மட்டும்தான் ஏறிச்சு, மற்றதால் ஏறலன்னு சொல்ல முடியாது. எனக்கு 2 இண்டெக்ஸுமே மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜில் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் மார்க்கெட்டோடைய ஆப்டிமிசமாக தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ ஓவரால் ஆப்டிமிசம் இருக்கிறதுனால வந்துட்டு இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த 2 இண்டெக்ஸுமே நம்ம கலெக்டிவாக பார்க்கும்போதும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி, ஈவன் இண்டிகேட்டர்லையும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் இருக்குது. ஸோ வி ஹோப் மார்க்கெட் வில் மேக் ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். சரி, நம்முடைய பெரிய அண்ணன் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் யூஎஸ் மார்க்கெட் டவ் 60 பாயிண்ட் பாசிட்டிவாகவும், S&P 500 3 பாயிண்ட்ஸ் ஒரு மார்ஜினல் நெகட்டிவ்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் வந்து ஒரு 55 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ரெக்கார்டு பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டாகவே இருக்குது. ரெட் அண்ட் க்ரீன் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. பட் ஒரு நியர் ஃப்ளாட்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் பெரிய அளவு நெகட்டிவ் கிடையாது, ஒரு நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. மேபி யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவாக போச்சுன்னா இதுவும் பாசிட்டிவாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் நம்ம மார்க்கெட்டும் வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய சார்ட் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் சார்ட்ஸ் வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ்னஸ் நமக்கு தெரியுது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆர்எஸ்ஐயில் கூட அந்த மவுண்ட் இருக்குது.
மொமெண்டம் அப் சைடில். அதே மாதிரி S&P 500 அதே தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் இந்த 37,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து 1100 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா எபோவ் த சப்போர்ட் ஜோனில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது, நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதனால் வந்து நல்லாவே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த 4800 வந்து இப்போ வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் S&P 500 பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து எபோவ் த சப்போர்ட் லெவலில் இருக்கனால ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் எனிவே யாராவது ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணல அப்படின்னாக்கா ஒரு பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மற்றது ஒரு ட்ரைலிங் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.